அனைவருக்கும் வணக்கம். நேற்று நைட்டு இருந்து பார்த்தீங்கன்னா அந்த பூமர் சம்புகள்லாம் கதன்னு கதற ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னு சொன்னாக்கா இந்த மாதிரி விசித்ரா வந்து தினேஷோட பர்சனல் லைஃப் எடுத்து அவங்க வந்து பேசிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி பார்த்தீங்கன்னா கதன்னு கதறிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன கேள்வி அப்படின்னா, இதே மாதிரி தானே விசித்ராவோட பர்சனலை எடுத்து இந்த தினேஷ் வந்து டெய்லி பேசும்போது நீங்கள் ஏன் வாய் திறக்கலை, விசித்ராவை நான் அடித்து ஓட விடுவேன் அப்படின்னு சொல்கிறப்ப ஏன் நீங்கள் வந்து வாய் திறக்கலை, அப்போ ஏன்னா வாய் திறக்க மாட்டாங்க. இந்த மாதிரி வந்து பாலகிருஷ்ணாவால் தனக்கு ஏற்பட்ட பிரச்சனையை சொன்னப்போ இவர் வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இது கண்டென்ட்டுக்காக பண்ணுறாங்க, அவங்க வந்து வாண்டடாக இதை சொல்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இன்னுமே அறிவுத்தக்க ஃபைலில் இது வந்து சினிமா நடிகைக்கு மட்டும் நடக்கலை, இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து போலீஸ்காரங்களுக்கு நடக்கும், டீச்சருக்கு நடக்கும், ஸ்கூல்லையும் நடக்கும், எல்லாத்துலேயும் நடக்கும். ஆனால் அதை வந்து ஏன் இவங்க இங்கே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு வந்து அவன் வன்மத்தை கேட்கும்போது அப்போல்லாம் நீங்கள் எங்கடா கேட்காம எங்கே போயிருந்தீங்க அதை கேட்காம. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அவன் பர்சனலாக கேட்டாங்க அப்படி சொன்னோன்னே இவங்க வந்து அப்படியே இது பண்ணுறாங்க. அப்படி தான்டா கேட்பாங்க, அப்படி தான் நாங்களும் இனிமேட்டு கேட்போம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படி பார்த்தா கூட இவங்க ஒன்றுமே அப்படி மோசமாக கேட்கல. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவர் வந்து திருப்பி என்னை பற்றி பேசிகிட்டே இருக்காரு, தவறாக பேசிகிட்டே இருக்காரு. அது காரணம் என்னென்னா அவருக்கு வந்து பியூர் லவ் வந்து கிடச்சே இருக்காது. இதில் என்ன தப்பு இருக்குது, அவர் பியூர் லவ் கிடச்சிருக்கான்னு தானே சொல்கிறாங்க. அதனால தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது அவர் மேலே பியூர் லவ் காமிச்சாலோ இல்லை வந்து மற்றவங்க மேலே வந்து இன்னொருத்தவங்க பியூர் லவ் காமிச்சாலோ அவருக்கு வந்து நடிக்கிற மாதிரி தெரியுது. இதானே உண்மை. நீங்களே பாருங்கள், இப்போ வந்து விசித்ராமா வேறுத்தவங்க மேலே பாசம் காமிச்சா இவருக்கு நடிக்கிற மாதிரி இருக்குது, இல்லை இவர் மேலே பாசமாக காமிச்சாலும் இவருக்கு வந்து நடிக்கிற மாதிரி இருக்குது. அப்போ என்னென்னா இவருக்கு அந்த மாதிரி ஒரு பியூர் லவ்வே கிடைக்கல அப்படிங்கிறாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? அதோட இன்னொரு வார்த்தை சேர்த்து சொல்லிட்டாங்க, அப்படி கிடச்சிருந்தாலும் இவர் வந்து அதுக்கு தகுதியான நபர் இல்லை. அதில் என்ன தப்பு இருக்குது? அதாவது கடைசியாக வந்து இங்கிலீஷில் ஒரு சென்டென்ஸ் நான் வந்து போட்டிருக்கேன், அது என்ன அர்த்தம் தெரியுங்களா? அதாவது உண்மையாலுமே ஒரு நல்ல ஒரு சோல் கிடச்சா கூட அவங்களையும் இவர் வந்து மதிக்க மாட்டார், அவங்களையும் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்க மாட்டார், அவங்களையும் ஒரு நாடகத்தன்மையோடு தான் பார்ப்பார். அப்படிங்கிறதுல என்னென்ன தப்பு இருக்குது? அப்படி தான் பேசணும், அப்படி தான் சொல்லணும். இதில் என்ன பர்சனல் அட்டாக் இருக்குது? அதை உடைய பர்சனல் அட்டாக்கு அதை அவங்க பர்சனல் லைஃப்பில் நடந்ததை அவங்க பூகமன் டாஸ்கில் சொல்கிறான். இவனுக்கு என்ன வந்துச்சு? அவங்க பூகமன் டாஸ்கில் சொல்லும்போது தினேஷுக்கு என்ன வந்துச்சு? அப்போ நீ எங்கே போனேன்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் ஸ்பேஸ் போட்டு ஐயோ அப்படி சொல்லிட்டாங்களே சுப்பீரியர் மம்மி, இப்போ கதற நைட்டு இருந்து போட்டு கதற அது அப்படி எங்கே போனேன்? அப்போ நீ போட்டு கதற வேண்டியதானே? ஒருத்தவங்க வாழ்க்கையில் நிஜமாக நடந்ததை சொல்கிறாங்க, அதுக்கு நீ குரல் கொடுக்க மாட்டேன். அது பர்சனல் தானே. அப்போ விசித்ராவுக்கு நடந்தது பர்சனல் தானே, அது எதுக்கு இவன் பேசுகிறாரு? நான் கூட இன்னும் செக்ரட்டரியாக இருக்கேன்னு சொல்லி பேசினார்ல, அப்போ நீங்கள் எங்கே போனீங்க? இப்போ இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, ஒரு வார்த்தை வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த ஆளு கிடைச்ச லவ்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவன் தகுதி இல்லை, எந்த லவ்வுக்கும் தகுதி இல்லை அப்படின்ட்டாங்கன்னா ஆமாம் தகுதி இல்லை, நடிப்பு மாதிரி தான் இவருக்கு தெரியுது அப்படின்னு தான் சொன்னாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? ஒரு தப்பும் கிடையாது. விசித்ரா பற்றி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இன்றைக்கி முழுக்கவே வந்து பார்த்திங்கன்னா விசித்ரா வெளியே போயிடுவாங்க, விசித்ரா வந்து பார்த்திங்கன்னா சிம்பத்தியை வச்சு இந்த ஓட்டு வாங்குறாங்க, சிம்பத்தியை வச்சு நடிக்கிறாங்க, அழுது ஏமாத்துறாங்க. அப்படி தான் நான் அந்த ஆள் சொல்லிட்டுருக்கேன். அப்போ அந்த ஆளை பற்றி இப்படி தான் சொல்லுவோம், திருப்பி பதிலடி இப்படி தான் வரும். நீ போட்டு என்ன தான் முக்குனாலும் முடங்கினாலும் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. அது முட்டாமல் இந்த தினேஷுக்கு யார் சப்போர்ட் பண்ணுறான்னு சொல்லி எங்களுக்கு தெரியும், சரியா? நீங்கள்லாம் ஒரு துக்குடா பசனுங்க, சும்மா அதான் ஏறி அடிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா வேறு மாதிரி போயிடும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் வந்து அர்ச்சனா மேட்ருக்கு எடுத்து வர விஷயத்த இப்போ தினேஷ் மேட்ருக்கு எடுத்துகிட்டு வரீங்க. அர்ச்சனா ஃபேன்ஸுன்னு சொல்லிட்டு சில கல்பரேட் வந்து சுற்றிட்டு இருந்தான்னா அவள் அப்படியே தினேஷ் சப்போர்ட் பண்ணுறான். இப்போ என்னென்னா அர்ச்சனா மேட்ரு வேறு, ஆனால் தினேஷ் மேட்ரு வேறு. அர்ச்சனா பர்சனல் விஷயங்களை எடுக்கலை, அது நாடகம் மாட்டுது, நடிக்குது, அது ஒரு வகையில் போகுது, சரியா? அது துரோகம் பண்ணுது, அது வந்து அது வேறு. அதுக்கும் இதுக்கும் தினேஷுக்கும் அர்ச்சனாவுக்கும் சம்மந்தம் இல்லை. நீங்கள் அர்ச்சனா ஃபேன்ஸ் வந்து தினேஷ் சப்போர்ட் பண்ணிவிட்டு தேவையில்லாமல் இந்த பக்கம் வந்து விசித்ரா வந்து திட்ட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து உங்கள் கேம் மாறி போயிடும். அப்படியே என்னென்னா இதாகி போயிடும். அதை மட்டும் நல்லா உங்கள் மைண்டில் வந்து வச்சுங்க. ஏன்னா இவங்க நாடகம் நடிப்பாங்க, ட்ராமா குயின்னு. ஆனால் இவர் அப்படி கிடையாது. அதுக்கு ஒருபடி மேலே போய் வேறு மாதிரி பண்ணக்கூடியவர். நாளைக்கு வந்து அர்ச்சனாவே வந்து கேவலமாக பேசுவார், பார்த்துக்குங்க. இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.